அன்பினர்களே, தமிழக ஆட்சியில் தொடராக இழுபறி நிலைமையும் ஆளுநரை மூன்றாம் முறையாகவும் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோமில்லை. நேற்று இரவு கூட தனது சட்ட வல்லுநர்கள் ஊடாக நடிகர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்த பிற்பாடு இன்றும் 3:30 மணி அளவில் இறுதியாக சந்தித்திருக்கின்றார். கவர்னருக்கு வழங்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படித்தானே, அவருக்கு மத்திய அரசு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேள்விப்பெற அந்த வகையில இப்ப அவர்கிட்ட இருக்கிற ஆசனமே 112 தானே. 118 ஆசனங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாரு. இது ஆளுநருக்கு தேவையில்லாத கேள்வி. ஆளுநர்கிட்ட அதை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆளுநர் உண்மையிலே அது வியாக்கியானம் உள்ள விடயம். இது உச்ச நீதிமன்றம் சென்றால் குட்டு வாங்குவார்கள். ஆளுநரும் ஆட்சியும் குட்டு வாங்கும். ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறோம் பல தீர்ப்புகளில். ஆளுநர் அதை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இப்ப நம்ம ஒரு விஐபியை சந்திக்க போறோம். கேட்டில மெட்டல் வேஜுக்கு செக் பண்ற ஒருத்தர் என்னத்துக்கு சந்திக்க போறீங்கன்னு கேட்கலாம், என்ன கொண்டு போறீங்கன்னு பார்க்கலாம், நம்முடைய லெட்டரை காட்டலுமா. அந்த மாதிரி இவருக்கு இது தேவையில்லாத விடயம். கவர்னருக்கு இது தேவையில்லாத விடயம். அவருக்கு தேவை 112 கொடுக்கப்பட்டால் ஒரு வாரமோ அவர் டிமாண்ட் பண்ணலாம். அவர் அந்த 1 வீக் 2 வீக்ஸ் கொடுக்கிறது அது சாதாரணமா நடைமுறையில் உலக வழக்கில் உள்ளதுதான். உங்களுடைய மெஜாரிட்டியை நீங்க வந்துட்டு ஃப்ளோர்ல காட்டலாம்னு சொல்லக்கூடியதான் அங்க சட்டம். இவர் சட்டத்துக்கு விரோதமாக நின்று கூத்தாடிக்கிறார். அதே நேரம் கேட்டுக்கிறார் 118, அதாவது 112 போதாது, 118க்கு என்ன செய்வீங்க? அதுக்கு விஜய் சொன்ன பதிலால் தமிழக ஆளுநர் அவர்களுக்கு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அவருக்கு அது அவ்வளவு சாட்டிஸ்ஃபை இல்லை. யார் யாரு ஆதரவு கொடுப்பாங்க நான் கேட்கிறேன்னா தேவையில்லாத கேள்வி அது. அது அவங்க ஆமா, அவர் பதவியேற்பு செஞ்ச பிற்பாடு அவர் ஒட்டக்கால போலின்ல 30 பேர் நிக்கிறாங்க அதிமுகவில் இருந்து. நாம் ஏற்கனவே தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லை. எனவே 112க்கு ஆட்சி அமைய கொடுத்தால் அவர் அவங்க ஃப்ளோர்ல அவங்க ஆதரவு காட்டலன்னா அதை கலைக்கலாம். அது இது இப்பயே நின்று பிடிச்சிக்கிட்டு பணத்தை கட்டு என்று சொல்ல மாதிரி 118 காட்டா அது தேவையில்லாத விடயம். அது வியாக்கியானம் உள்ளது. சரி, இப்ப அவர் என்ன கேட்டார் பாருங்க. இந்த ஆளுநருக்கும் இவருக்குமான போன விடயங்கள் கசிந்திருக்கிறது. பெரும்பான்மையை எப்படி நிரூபிப்பீர்கள் என ஆளுநர் தமிழக ஆளுநர் அழக கேள்விக்கு தாவேக தலைவர் விஜய் அளித்த பதிலால் ஆளுநர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே தற்போது விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க மாட்டார் என்றே கூடுதலாக சொல்லப்படுகின்றது. 112 பேரின் ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்ட நிலையில் 118 பேரின் கடிதங்களை விஜயிடம் ஆளுநர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றால் மட்டுமே விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த இழுபறி போகின்றது. சரி, வெளியேறிக்கிற 6 பேரை பிடிச்சிட்டு போவனா போ, நிறைய இருக்குது இல்ல. மேலும் ஆட்சி அமைத்தால் கவிழாது என உறுதியளிக்க முடியுமா என ஆளுநர் கேட்டுக்கிறார். இதுவும் அவருக்கு தேவையில்லாத கேள்வி. அவரை கடமைக்குள்ள நிக்கணும். இது அவர் முழுசா பொலிசிடர்கள் எல்லாம் கேட்க கூடாது. 112 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநரை நேற்றே தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து பேசினார் இல்ல. அப்போது பெரும்பான்மை நிரூபிக்க 2 வார கால அவகாசம் கொடுக்குமாறு விஜய் கேட்டார். நியாயமான கோரிக்கை. இந்த நிலையில் ஆளுநர் 2 நாட்கள் தான் தரப்படும் என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி அவர் சொல்லல. இதனிடையே சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க ஆளுநர் விஜயை அழைக்காததால் அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது இன்று வியாழக்கிழமை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்றிரவு விஜய் தனது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் 2வது முறையாக ஆளுநர் அலேக்கரை சந்தித்த விஜய் இன்று ராஜ்பவன் சொல்கிறார். நேற்று விஜயுடன் செங்கோட்டையன் அவர் குரூப் ஒன்று போயிடுச்சானே. இப்ப ரொம்ப கம்மியான குரூப் தான், ஒரு வாகனம் தான் உள்ள விட்டாங்களாம். நேற்று இருந்த மரியாதை இன்று இல்லை. இதாண்டா உலக வாழ்க்கை. ஆனால் இன்று அப்படி யாருமே உள்ள செல்ல அனுமதிக்கல. விஜய் மட்டுமே உள்ள சென்றாங்க. ஒரு சின்னப்படி பேக்காட்டுறாங்க பாருங்க. அங்கு ஆளுநரும் விஜயும் 45 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது விஜயிடம் ஆளுநர் ஏராளமான கேள்விகளை கேட்டு கொடைஞ்செடுத்துகிறார். 112 பேரின் ஆதரவை வைத்துள்ளீர்கள், பெரும்பான்மையை எப்படி நிரூபிப்பீர்கள்? ஆட்சி அமைந்தால் கவிழாது என்பதற்கு உங்களோட என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியுமில்லாம் கேட்கிறாராம். இது தேவையில்லைகள் இல்ல. இதற்கு விஜய் 112 பேரின் கடிதங்கள் உள்ளன. மேலும் இடதுசாரிகள் பிசிகாவுக்கு கடிதம் அனுப்பிக்கொள்ளும். அங்கிருந்து 6 பேர் நிச்சயம் ஆதரவு அளிப்பார்கள் என்றாராம். இது உண்மைங்க. என்ற திருமாவளவனே சொல்லிட்டாரு, நாங்க ஆதரவு கொடுக்க போறோம். அப்ப 6 எம்எல்ஏ சிம்பிள் மேட்டர், அது ஜிஜிபி மேட்டர் தவிர்க்கிற புறவு. இதை எப்படி வாய் வார்த்தையாக ஏற்க முடியும் என்று அந்த 6 பேரும் கடிதம் இருந்தால் தானே அது அதிகாரப்பூர்வமானதாகும் என்று ஆளுநர் அப்படி அந்த சின்ன பையன் தானே செதுக்கிட்டார். இது போன்ற கேள்விகளுக்கு விஜய் அளித்த பதிலால் ஆளுநர் திருப்தி அடையவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டார் என்றே பார்க்கப்படுகிறது. பொதுவாக
தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கூறினால் அதை ஆளுநர் ஏற்க வேண்டும் என்பதுதான் இந்திய சட்டம். அதான் சொல்லுது. 112 இடங்கள் இருந்ததால் அழைப்பேன் என சொல்வது சரியில்லை. அதை ஏற்றுக் கொள்ளலா. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது சட்டசபையை தவிர ஆளுநர் வீடும் இல்லை, அது அவர் ஊடும் இல்லை. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதை இப்ப 118 காட்டுங்கன்னு சொல்லத்துக்கு ஆளுநர் இடமும் இல்லை, அது ஆளுநர் வீடும் அல்ல, சட்டசபையில சபாநாயகரை செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வர விடயத்தை இவரை இப்ப முந்துறாரு. அது போல விஜயை தவிர இன்னும் சில கட்சிகள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்றால் விஜயிடம் 118 இடங்களை ஆளுநர் கேட்கலாம். அப்படி யாருமே உரிமை கேட்கவில்லை என்கின்ற போது இப்படி ஒரு முட்டுக்காட்டை போட்டு கொண்டிருக்கு தடிமாடு. இப்ப போற போக்க பார்த்தா 2 விடயங்கள் நாங்க சொல்லிட்டு போறோம் பாருங்க. இப்படியே இழுத்தடிக்கப்பட்டால் சரத்தின் படி ஜனாதிபதி ஆட்சிக்கு தமிழ்நாட்டை கொண்டு வரப்படாங்க. அடுத்த கட்டம் நாம ஏற்கனவே சொன்ன ஒரு ஜென்ஸ் போராட்டம் போகுது என்று அடுத்தது ஒரு ஜென்ஸ் போராட்டம் ஒரு காலை ஒரு காலை போராட்டம் ஒன்று போகலாம். நம்ம கோல்பீஸ் போராட்டம் போயிட்டுல அந்த போராட்டம் ஒன்றுக்கு மக்கள் தயாராகக்கூடிய வழிவாக இருக்கின்றது. அது ஒரு செய்தி, அடுத்த செய்திக்கு வருகின்றோம். ஆக தமிழ்நாட்டை குழப்பி குத்தாடிக்கிறார்கள் இந்த வட இந்தியன்கள், அது இந்த சங்கிகள். இப்படியே இழுபடுமானால் அங்க எல்லாருக்கும் பிளாக் பண்ணிட்டு இப்ப அதுல ஒரு விடயம் என்னென்றால் மாம்பழ கட்சி யாரு டாக்டர் அன்புமணி பேச்சு இன்னும் இல்லை இதுக்குள்ள. ஏன்னா அவர் அங்க சென்ட்ரல்ல கட்டுப்பட்டு இருக்கிறார். பிஜேபிக்குள்ள இருக்கிறதால அவர்கிட்ட இருக்கிற 4-5 கொண்டு போய் சேர்க்கலாம். அவர் இன்னும் வாயை துறக்கல், நீங்க கம்மன் இருங்கன்னு மத்தியில சொல்லப்பட்டிருக்கான். அவர் கம்மன் இருக்கிறார். திருமாவளவன் திமுக இருக்கிற கூட்டணியானே அவர் என்ன பாக்குறாரு என்றால் திமுக இல்லாத ஆட்சிக்குள்ள போவோம்னு பாக்குறாரு. திமுக பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டியானே, உங்க எங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லை, நல்ல இடம் கொடுக்க, அதைத்தானே இவரும் பைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் சொல்கின்றார்கள். அது பிள்ளை. கூட்டுக்குள் வருகின்றவங்களை மரியாதையா நடத்த வேணும். யாருன்னாலும் பரவாயில்ல. உங்களோட கூட்டாட்சிக்கு ஒருத்தனாவது என்ன இதுல மொழியில இருந்து வந்தாலும் உங்களை நம்பி வாரவன வரவேற்று உரிய மரியாதை கொடுத்தா ஏன் உங்களோட ஓடி போப்பாங்க? நீங்க சொல்வதொன்று செய்தொன்று திமுக. எனவே இவைகள்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆளுநர் ஏதோ ஒரு முட்டுக்காட்டை போடுகின்றார். தமிழகம் ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி 144 போய் நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். அடுத்த காணொளி சந்திப்பும் இருக்கலை. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.